வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேனின் இனிய காலை வணக்கம். இன்றைய வானிலை அனுமானம் 12 டிசம்பர் 2024 உங்களுக்காக. இன்றைய வானிலை நிகழ்வு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்றைய வானிலை நிகழ்வில் நன்கு அமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று இரவு நம்ம சொன்ன மாதிரி இலங்கை நிலப்பரப்பு மேல் நிலவிட்டிருந்தது. இப்போது இலங்கை நிலப்பரப்புக்கும் குமரிக்கடல் பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் இது நிலவிட்டுருக்கு. ஸோ இலங்கை நிலப்பரப்பை ஒட்டியும் நிலவிட்டுருக்கு. ஸோ இது அடுத்த சில மணிக்கூறுகள் அதே பகுதிகளில் நீடிக்கும். இன்று பிற்பகலுக்கு பிறகாக அது உள் தமிழகம் கன்னியாகுமரி கடல் பகுதி ஊடாக இன்று இரவு நாளை காலைக்குள்ளாக அரபிக்கடல் பகுதியை நகர்ந்து செல்லும். இந்த காரணமாக உந்தப்படக்கூடிய கிழக்கு திசை காற்று, ஈரமிகு கிழக்கு திசை காற்று காரணமாக இன்று கடலோர தமிழகம் மட்டுமில்லை, உட்புற தமிழகத்திலையும் குறிப்பாக தென் தமிழகத்தில் பல பகுதிகளில் பலத்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பரவலான மழைக்கான வாய்ப்பு தமிழகம், கேரளா, கர்நாடகா ஆகிய பகுதிகளில் பரவலான மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. செயற்கைக்கோள் புகைப்படம் இன்று காலை 5:30 எடுக்கப்பட்ட விண்டி இப்போ சேட்டலைட் புகைப்படத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா தெரியும். கடலோர தமிழகம் ஆந்திரா முதல் கீழே கடலோர தமிழகம் தென் தமிழகம் வரையிலும் அடர்ந்த மழை மேகங்கள் உட்புற தமிழகத்தை நோக்கி நகர்கிறது. மதுரை, டெல்டா பகுதிகள், மதுரை ஆகிய பகுதிகளிலும் உட்புற தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளுக்கும் இந்த மழை மேகங்கள், அடர்ந்த மேகங்கள் செல்வதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்று காலைக்கு பிறகாக, முற்பகலுக்கு பிறகாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய தென் தமிழக பகுதிகளுக்கு கனமழைக்கான வாய்ப்பு, சில பகுதிகளில் பலத்த மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகவே மக்கள் சற்று இந்த பகுதிகளில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். அடுத்த 24 மணி நேரத்திற்கான மழைக்கான வாய்ப்புகள் குறிப்பாக கன்னியாகுமரி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, நெல்லையின் கடலோர பகுதிகள் மற்றும் தூத்துக்குடியின் கடலோர பகுதிகளில் பல பகுதிகளில் கனமழை பதிவாகும். திருநெல்வேலியின் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள், தென்காசி மற்றும் விருதுநகர், தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் பல பகுதிகளில் கனமழையும் சில பகுதிகளில் பலத்த மழையாகவும் இருப்பதற்கு வாய்ப்பு. இன்று வால்பாறை, கொடைக்கானல் பகுதிகளிலையும் பலத்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். குறிப்பாக அதை ஒட்டிய தமிழகத்தை ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி கேரள பகுதிகள், பத்தினம்திட்டா மற்றும் சபரிமலை பகுதிகளிலையும் பலத்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பக்தர்கள் சற்று விழிப்புணர்வுடன் செல்ல வேண்டும். டெல்டா பகுதிகளில் கடலூர், நாகை, காரைக்கால் ஆகிய மாவட்டங்களிலும் பலத்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, திருச்சி, கரூர், திண்டுக்கல், அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம் மற்றும் கடலூர், பாண்டிச்சேரி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு பகுதிகளிலும் கனமழை சில பகுதிகளில் பதிவாக வாய்ப்பு. மிதமான மழை பரவலாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. உட்புற தமிழகத்தில் குறிப்பாக வேலூர், திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், கொங்கு பகுதிகளில், கோயம்புத்தூர் உள்பட பரவலாக இன்று மிதமான மழை, ஒரு சில பகுதிகளில் ஒரு சில நிமிடங்கள் நீடிக்கக்கூடிய கனமழையாகவும் இருக்க வாய்ப்பு. நீலகிரி மாவட்டத்திலையும் இன்று கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கேரளாவில் திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்பி, கோட்டயம், இடுக்கி, எர்ணாகுளம், திரிசூர், வயநாடு, மலப்புரம் மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு. மற்ற பகுதிகளில் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தெற்கு ஆந்திராவில் நெல்லூர் வரையிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. கடப்பா, சித்தூர், அனந்த்பூர் ஆகிய பகுதிகளிலும், பெங்களூர் உள்பட தும்கூர், அசன், மைசூரு, மாண்டியா காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் மிதமானது முதல் கனமழை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீரின் அளவும் அதிகரிக்க வாய்ப்பு. மீண்டும் 120 அடியை தொடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. பார்க்கலாம் எந்த அளவுக்கு இது சாத்தியமாகிறது என்று. ஸோ இதற்கிடையில் கனமழை பொறுத்தவரை மீண்டும் ஒரு முறை கடலூர், நாகை, காரைக்கால், சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, தேனி, வால்பாறை, கொடைக்கானல், விருதுநகர், ராமநாதபுரம், திருநெல்வேலியின் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள், மாஞ்சோலை, குற்றாலம், தென்காசி ஆகிய பகுதிகள் மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களில் இன்று பரவலாக கனமழை முதல் பலத்த மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும். ஆகவே மக்கள் சற்று உஷாராக இருங்கள். இதுதான் இன்றைய வானிலை அறிக்கையின் சுருக்கமான வலைப்பதிவு. மீண்டும் அடுத்த காணொளி நாளை காலையில் பகிரப்படும். இதற்கிடையில் ஃபேஸ்புக் மற்றும் நம்முடைய ட்விட்டரில் தொடர்ந்து நவ்காஸ்ட் அலர்ட் பகிர்ந்து கொண்டு வரப்படும். அது நம்முடைய வாட்ஸ்அப் சேனல் உள்பட ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், பபாய், see you, have a nice day.